ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோ. என்ன வீடியோன்னு சொன்னால், நம்ம சாம்சங் SSD ஹார்ட் டிஸ்க் அப்படி நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். இது என்னுடைய லேப்டாப்புக்காக நான் வாங்கியிருக்கேன். இது என்ன காரணம்னு சொன்னால், என்னுடைய லேப்டாப் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது, அதனால் நான் SSD போட போகிறேன். இந்த பாருங்கள், இதுதான் SSD 860 EVO பாருங்கள். இந்த ஹார்ட் டிஸ்க் தான் solid state drive 500 GB நான் சேஞ்ச் பண்ண போகிறேன். பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 5 இயர் வாரண்டி கொடுத்திருக்காங்க. இந்த வாரண்டி லிமிட்டட் வாரண்டி. நம்ம கூடுதல் பாவிச்சோம்னு சொன்னால் அந்த வாரண்டி 5 இயர் குறையும். ஆனால் 1 இயர் வாரண்டி ஷாப் வாரண்டி கொடுத்துருக்காங்க. ஓகே, நான் அன்பாக்சிங் பண்ணி காட்டணும் பாருங்கள். நான் ஆல்ரெடி அன்பாக்சிங் பண்ணிட்டேன், கடையில் வச்சு நான் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு தான் எடுத்துகிட்டு வந்தேன். இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு அன்பாக்சிங் பண்ணி காட்டணும். ஓகே, இதில் மேனுவல் கைடு கொடுத்துருக்காங்க. இன்ஸ்டாலேஷன் எப்படி பண்ணுறாங்கிறதெல்லாம் இதில் கொடுத்துருக்காங்க. இதில் ஸ்பீட் எல்லாம் இதில் அந்த புக்கில் கொடுத்துருக்காங்க. மற்றது இது தான் பாருங்கள், இது சாம்சங் ஹார்ட் டிஸ்க் SSD. இதில் எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. இதில் ஸ்பீட் எல்லாம் இதில் ஃபுல் டீட்டெயில்ஸு இதில் இன்டர்நெட்டில் கொடுத்துருக்காங்க. நான் இதில் பிக்சர் நான் உங்களுக்கு டிஸ்பிளேயில் போடுறேன் பாருங்கள். இதில் இதுக்குரிய டவுன்லோடிங் பேப்பரும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். samsung.com இதில் போய்ட்டு இந்த அட்ரஸில் கொடுத்து டவுன்லோட் பண்ணால் இதில் ஃபார்ம்வேரும் அப்டேட் பண்ணலாம். அதாவது இந்த SSD ஹார்ட் டிஸ்கில் ஃபார்ம்வேரும் நீங்கள் அப்டேட் பண்ணலாம், நியூ வெர்ஷன். ஓகே, நியூ வெர்ஷன் நீங்கள் அப்டேட் பண்ணிங்கன்னு சொன்னால் இன்னும் மோர் ஸ்பீட் இருந்தால் நீங்கள் லாஸ்ட் ஸ்பீட் பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு. ஓகே, இப்போ நான் என்ன பண்ண முடியும்னு சொன்னால், இதில் என்னுடைய இப்போ என் கையில் 2 ஹார்ட் டிஸ்க் இருக்குது. அதாவது என்னுடைய சிஸ்டத்தில் ஒன்று இருக்குது, இப்போ இது ஒன்று இருக்குது, புதுசு ஒன்று இருக்குது. என்னோடய சிஸ்டத்தில் 1 GB, இது 500 GB. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு சொன்னால், இது CD ROMக்கு நம்ம இன்சர்ட் பண்ணக்கூடிய மாதிரி ஒரு கேசிங் நமக்கு கிடைக்கும் பாருங்கள். இதில் இந்த கேசிங்குள்ளே நான் இதை போட்டுட்டு இதில் வந்து நான் இதை காப்பி பண்ணுவேன். சிஸ்டத்தையெல்லாம் ஃபைலை இன்ஸ்டால் பண்ணுறதில்ல, நான் இது க்ளோன் CD இது பண்ணுவேன். ஓல்டு ஃபைலெல்லாம் இதில் காப்பி பண்ணிவிட்டு திரும்ப இதை பூட் மெனுவுக்கு நான் கொடுப்பேன். மெயின் பூட் மெனுவுக்கு இதை உள்ளே ஓப்பன் பண்ணிவிட்டு நான் என்னுடைய லேப்டாப்பை உள்ளே ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் மெயின் ஹார்ட் ட்ரைவ் இருக்கிற இடத்துல நான் இந்த ஹார்ட் ட்ரைவை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இந்த ஹார்ட் ட்ரைவ், அதாவது மற்ற ஹார்ட் ட்ரைவை நான் எடுத்து 1 GB எடுத்து இதில் போட்டுட்டு இதில் இன்ஸ்டால் பண்ணி விடுவேன் CD ட்ரைவில். ஓகே, CD ட்ரைவில் 2 நான் யூஸ் பண்ண முடியும். என்னுடைய CD ட்ரைவை நான் கலட்டிட்டு இதை போட முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃபஸ்ட்டு நான் என்னுடைய சிஸ்டத்தை பூட் பண்ணி காட்டேன். எத்தனை நிமிஷம் எடுக்குங்கிறது தான் உங்களுக்கு ரியலாக காட்ட போகிறேன். ஓகே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய சிஸ்டத்தை ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். நான் இதில் வாய்ஸ் ரெக்கார்ட் கொடுக்குறேன். ஏன்னு காரணம்னு சொன்னால், இது 3.5 நிமிஷம் எடுத்துக்கி இது பூட் ஆகி ஃபுல்லாக ஓப்பனிங் ஆகி வரதுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதை நான் வீடியோவை கொஞ்சம் ஃபார்வர்ட் பண்ணியிருக்கேன். வீடியோவை திறந்து பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு இதில் ஃபுல் டீட்டெயில்ஸ் கிடைக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் என்னுடைய கூகுள் குரோமை கொஞ்சம் ஓப்பன் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 1 மினிட் எடுத்துக்கி அது ஓப்பன் ஆகி வரதுக்கு. ஓகே, நம்ம புதுசாக இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அப்புறமா பார்ப்போம் எவ்வளோ ஸ்பீட் இருக்குங்கிறத. இப்போ வந்து நான் டெஸ்ட் பண்ணி காட்ட போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இதில் ஹார்ட் டிஸ்கில் ரீட் அண்ட் ரைட் இதில் எத்தனை MBPSல ஒர்க் ஆகுதுங்கிறத நான் இதில் கொடுக்க போகிறேன். ஓகே, இதை நான் என்னுடைய அனலைஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணி முடிஞ்சது அப்புறம் நான் இதை காட்டுறேன் பாருங்கள். அதுக்கு முன்னாடியே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் விண்டோஸ், நான் இதில் ஆக்டிவேஷனை காட்டுறேன். விண்டோஸ் இஸ் ஆக்டிவேட்டட் வித் டிஜிட்டல் லைசன்ஸ் லிங்க் டு யுவர் மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் ஆல்சோ. இதில் பார்த்தீங்கன்னா என்னுடைய சிஸ்டத்தில் ஸ்பீடை பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் இருக்குது, ரீட் அண்ட் ரைட். ஓகே, ஆஃப்டர் மற்ற என்னுடைய SSD ஹார்ட் ட்ரைவ் எத்தனை இருக்குங்கிறது நான் ஷோ பண்ணுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இல்லை இதான் என்னுடைய பழைய ஹார்ட் ட்ரைவ், DVD ட்ரைவ். ஓகே, நான் ஜஸ்ட் இதில் இதை இன்சர்ட் பண்ணி இதில் ஃப்ரண்ட் கவரையும் நான் போட்டுட்டு நான் இதில் இன்சர்ட் பண்ணுறேன் பாருங்கள். இது செட் ஆகிட்டு பாருங்கள், இதில் ஸ்க்ரூவும் செட் ஆகிட்டு உங்களுக்கு பார்த்தேன்னா. ஓகே, இப்போ நம்ம ஜஸ்ட் ஓப்பன் பண்ணுவோம் நம்மளோட லேப்டாப்பை. இல்லை SSDயை போட்டுட்டு நான் இதில் செக் பண்ண போகிறேன், இது டிரெக்ட் ஆகிட்டா இல்லையாங்கிறத. இதில் நீங்கள் டைப் பண்ணுங்கள், கம்ப்யூட்டர் மேனேஜ்மெண்ட். ஓகே, டைப் பண்ணிங்கன்னு சொன்னால் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் டிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுக்கு போங்க. டிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களோட பாருங்கள், இதில் என்னுடைய முன்னேறுது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 1 GB
931 GB. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 500 GB, 465 GB. இதுதான் இது அன்அலோகேட்டட் ஆகிருக்கு. இப்படியே இருந்தால் ஓகே தான். இது டிரெக்ட் ஆகிட்டு இங்கே. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு சொன்னால் இதில் பேக்கப் பண்ண போகிறேன். என்ன பண்ண போகிறேன்னு சொன்னால் ஹார்ட் ட்ரைவை நான் க்ளோன் பண்ண போகிறேன். அதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் தேவை, அதுதான் AOMEI பேக்கப்பர். இந்த சாஃப்ட்வேர் தான் இது இன்டர்நெட்டில் அவைலபிள் ஆகி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது அப்படி டவுன்லோட் பண்ணலான்னு சொன்னால் உங்களுக்கு முடியலைன்னு சொன்னால் நீங்கள் கேளுங்க, நான் லிங்க் கொடுக்குறேன். இதில் பார்த்தீங்கன்னா க்ளோன் இந்த ஆப்ஷன் வைப்பாங்க. இதில் பார்த்துட்டு இதில் போனீங்கன்னு சொன்னால் இதில் 3 ஆப்ஷன் இருக்குது. இது டிஸ்க் க்ளோன், இது சிஸ்டம் க்ளோன், டிஸ்க் க்ளோன், இது பார்ட்டிஷன் க்ளோன். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் சிஸ்டம் க்ளோன் பண்ண போகிறீங்க. அப்போ சிஸ்டத்தை கொடுத்துட்டு இதில் அன்அலோகேட்டட் உங்களோட SSDயை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்தோன்னா உங்களோட சிஸ்டம் இங்கே வந்துட்டு இதில் சிஸ்டம் மட்டும்தான் வந்துருக்கு. இதில் சிஸ்டம் ஃபைல், மற்றது இதில் சைஸ், இது சோர்ஸ் பார்ட்டிஷன், இது சோர்ஸ் பார்ட்டிஷன் எல்லாமே இதுதான். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் பேக்கப், ரிகவரி, MB அதுகள் வந்துருக்கு. இதில் மற்ற இதில் பாருங்கள் அன்அலோகேட்டட் இதில் இது பண்ணிருக்கு, ஆட்டோமேட்டிக்காக டிரெக்ட் ஆகிட்டு. இதில் இப்போ இதில் SSD அலேஜ்மெண்ட் இதை டிக் பண்ணிக்கோங்க, இன்னும் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஓகே, ஸ்டார்ட் க்ளோன் கொடுப்போம். இது இப்போ ஸ்டார்ட் ஆகிட்டு உங்களுக்கு பாருங்கள். எல்லா டேட்டாவும் உங்களுக்கு காப்பி ஆகிட்டு இருக்கு. இதில் என்ன கொடுத்திருக்காங்கன்னு சொன்னால் பாருங்கள், இதில் ஒரு கியர் ஐக்கியான்னு கொடுத்திருக்காங்க. இப்போ உங்களோட சிஸ்டம் ஸ்லோவாக இருந்தால் நீங்கள் என்ன பண்ணலாம், நைட்டில் செஞ்சுட்டு நீங்கள் ஷட் டவுன் பண்ணுறதுக்கு இதில் கொடுத்தீங்கன்னு சொன்னால் இது ஷட் டவுன் ஆகும். இதில் டிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஓகே கொடுத்தீங்கன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக ஷட் டவுன் ஆகும். நீங்கள் தூங்குற மாதிரி இருந்தீங்கன்னு சொன்னால் இதில் கொடுத்துட்டிங்கன்னு சொன்னால் இது ஆட்டோமேட்டிக்காக இது க்ளோன் ஆகிட்டு ஆட்டோமேட்டிக்காக ஷட் டவுன் ஆகிடும் சிஸ்டம். பாருங்கள் 100% ஆகி இது முடிஞ்சு இதில் ஃபினிஷ்ட் கொடுக்குறேன். ஓகே, இதை க்ளோஸ் பண்ணுறேன். இப்போ நம்ம மை கம்ப்யூட்டரை செக் பண்ணி பார்ப்போம், மை பிசியை. இதில் பாருங்கள் விண்டோஸ் ஃபைல்ன்றது இதில் ஒரு ஃபைல் கிடக்கு. இங்கேயும் ஒரு விண்டோஸ் ஃபைல் பாருங்கள், இது சிஸ்டம் ரன் ஆகிற ஃபைல். இது பார்த்தீங்கன்னு சொன்னால் இது முதல் இருந்த ஃபைல், இது இப்போ நியூவாக வந்திருக்கு, இன்றைக்கி வந்தது விண்டோஸ் G ஃபைல். இந்த ஃபைலை நம்ம பூட் பண்ணணும். இது SSDயில் இருக்கிறது தான். இது SSD, இது HDD. டைப் பண்ணுங்கள் கம்ப்யூட்டர். இதில் பாருங்கள் கம்ப்யூட்டர் மேனேஜ்மெண்ட், இதை கிளிக் பண்ணுங்கள். நம்ம முன்னாடி பார்த்தோம் அன்அலோகேட்டட் ஃபைல். பாருங்கள் டிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா டிஸ்க் 1ல் இப்போ எல்லாத்துலேயும் இதில் சிஸ்டம் ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆகிட்டு இது. இப்போ நான் லேப்டாப்பை இது ஷட் டவுன் பண்ணிவிட்டு என்ன பண்ண போகிறேன்னு சொன்னால் இதில் ஹார்ட் டிஸ்க்கை நான் திரும்ப கலட்டி எடுக்க போகிறேன். SSDயை கலட்டி எடுத்துகிட்டு இதை நான் என்ன பண்ணணும்னு சொன்னால் மெயின் கனெக்டரில் இதை இன்ஸ்டால் பண்ண போகிறேன். பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இதுதான் இது SSD. இதை என்ன பண்ண முடியுங்கன்னா உள்ளே இருக்கிற SDDயில் மெயின் கனெக்டரில் இதை கனெக்ட் பண்ணிவிட்டு அதை எடுத்து இதில் போட்டுட்டு இதில் செகண்ட் ஹார்ட் ட்ரைவாக நான் யூஸ் பண்ண போகிறேன். இது வீடியோ மெமோரியாக நான் யூஸ் பண்ண போகிறேன். அதுக்காக இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு சொன்னால் இதில் ஹார்ட் ட்ரைவை கலட்டுறதுக்கு என்ன பண்ணணும்னு சொன்னால் இது ஃபுல்லாக ஓப்பன் பண்ணணும். ஒரு சில லேப்டாப்லாம் எப்படி இருக்குன்னு சொன்னால் இதில் ஒரு சின்ன பாக்ஸ் மாடலில் பாக்ஸாக அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க, செப்பரேட்டாக கலட்டி எடுக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ அவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லைன்னு சொன்னால் இதையும் நீங்கள் வச்சு பூட் பண்ணலாம். இந்த இதையும் எனக்கு என்னென்னு சொன்னால் இதை உள்ளுக்கு போட்டுட்டு இந்த மெயின் கனெக்டரில் அதிலேருந்து இதை எடுத்துகிட்டு நம்ம தேவைன்னு சொன்னால் இதையும் சேஞ்ச் பண்ணக்கூடிய மாதிரி. அதுக்காக இதை நான் என்ன பண்ண போகிறேன்னு சொன்னால் உள்ளுக்கு போட போகிறேன். மற்ற நீங்கள் இதை பூட் பண்ணணும்னு சொன்னால் இந்த CD ட்ரைவில் வச்சு பூட் பண்ணணும்னு சொன்னால் இந்த சிஸ்டத்துக்கு நீங்கள் பூட் மெனுவை நீங்கள் லேப்டாப்பில் இருந்து F12 அல்லது F9 அல்லது F1 F2 அல்லது எஸ்கேப் அந்த பட்டனில் நீங்கள் உங்களோட மாடல் எந்த மாடலோ அதை நீங்கள் இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணிவிட்டு
அதில் வந்து நீங்கள் பூட் மெனு இந்த கீ நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பூட் ஆகும்போது நீங்கள் அதில் ஆப்ஷனை சேஞ்ச் பண்ண முடியும். ஓகே, அப்படி சேஞ்ச் பண்ண தேவையில்லை. நீங்கள் மெயின் கனெக்டரில் போட்டு போனீங்கன்னு சொன்னால் ஒன்றும் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. நீங்கள் டைரெக்டாக இந்த SSD எடுத்து நீங்கள் அதில் போட்டிங்கனால ரெடி ஆகிடும். ஓகே, இப்போ நான் இதை கலட்ட போகிறேன். கலட்டிட்டு உங்களுக்கு சேஞ்ச் பண்ணக்கலாம் உங்களுக்கு காட்டுறேன். ஃபஸ்ட்டு பேட்டரி ரிமூவ் பண்ணணும் இதில் கலட்டுறது முதல். ஓகே, பவர் அடிக்கக்கூடாது. பேட்டரி ரிமூவ் பண்ணிவிட்டோம். ஓகே, அப்புறமா நீங்கள் கலட்டிட்டு SSDயை சேஞ்ச் பண்ணுங்கள். இந்த XP லேப்டாப்புக்கு 2 சைட்லேயும் ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. பேக் சைட்லேயும் ஸ்க்ரூ இருக்குது. அதே போன்று கீபோர்டுக்கு உள்ளேயும் ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பேக் சைடு ஸ்க்ரூ நீங்கள் கலட்டிட்டதுக்கப்புறம் திரும்ப ஃப்ரண்ட் சைடில் கீபோர்டை கொஞ்சம் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுலேயும் கலட்ட வேண்டியிருக்கேன். 4 ஸ்க்ரூ அதில் இருந்தீங்க, அதையும் கலட்டிட்டேன் நான். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது தான் ஹார்ட் டிஸ்க். இதை தான் நான் இப்போ சேஞ்ச் பண்ண போகிறேன். இதில் ஸ்க்ரூ கொடுத்துருக்கேன். இந்த ஸ்க்ரூ கலட்டிட்டு இந்த ஃப்ரேமோட இதை மற்றதை நம்ம ஃபிட் பண்ண. சரி, இப்போ நான் இதில் வந்து கலட்டி எடுத்துகிட்டு இதை ஃபிட் பண்ண போகிறேன். இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் நான் கொஞ்சம் ஸ்பீட் பண்ணுறேன். ஏன்னு சொன்னால் சில வீடியோவில் நான் ஸ்பீட் பண்ணியிருக்கேன். எந்த டைம் லென்த்தாக இருக்கிற காரணத்தினால நான் ஸ்பீட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அது எப்படி இருந்தீங்க அதே போல் நீங்கள் ஸ்க்ரூ வச்சு ஃபிட் பண்ணிவிட்டு நீங்கள் கரெக்டாக இன்சர்ட் பண்ணுங்கள் அந்த பின் அவுட்டில். ஓகே, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் அசம்பிளி பண்ணிவிட்டு நான் ஃபஸ்ட் டைம் ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் டைம் கூடுதல் எடுத்துக்கி. எத்தனை செகண்ட்ஸ்னால் 40 செகண்ட் எடுத்துருந்துக்கி. நான் எல்லாம் பாஸ்வேர்ட் எல்லாம் கொடுத்து என்டர் பண்ணுறதுக்கு அவ்வளோ டைம் தான் எடுத்துருந்துக்கி. திரும்ப நான் ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் திரும்ப 2 டைம் கம்பேர் பண்ணி போடுவேன். என்கிட்ட டைமர் இல்லாத காரணத்தினால நான் வைக்கல டைமிங். ஏன்னு சொன்னால் என்கிட்ட வேறு மொபைல் இல்லை நான் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு வீடியோ. அதனால் நான் உங்களுக்கு டைமிங் வைக்கலை. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா நான் உங்களுக்கு டைமிங் வைப்பேன் சைடில். நான் போய் சொல்கிறேன். இது SSD, இது 464 GB டோட்டல். இதில் பாருங்கள் நீங்கள் உங்களுடைய சிஸ்டம் ஆக்டிவேட் பண்ணியிருக்கா இல்லையாங்கிறத உங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸில் போய் பாருங்கள். சிஸ்டம் இது அதில் இருக்கேன், ஆக்டிவேட் பண்ணியிருக்கா இல்லையாங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். பாருங்கள், நான் என்னுடைய செக் பண்ணிகிட்ருக்கேன். என்னுடைய விண்டோஸ் இஸ் ஆக்டிவேட் வித் டிஜிட்டல் லைசன்ஸ் லிங்க் டு யுவர் மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட். பாருங்கள், என்னுடையது ஆல்ரெடி ஆக்டிவேட்லாம் இருந்தது, இப்போ ஆக்டிவேட் ஆகி தான் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதில் 2 ஸ்பீடை நான் கம்பேர் பண்ணி போட போகிறேன். இதில் பழைய ஹார்ட் டிஸ்க், புதிய ஹார்ட் டிஸ்க். ஓகே, இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ பழையது பார்த்தீங்கன்னு சொன்னால் 3.5 நிமிடம் எடுத்துக்கு எனக்கு எல்லாம் ஆன் ஆகி வரதுக்கு. ஆனால் புதியதை பார்த்தீங்கன்னு சொன்னால் 35 செகண்ட் தான் எனக்கு எடுத்துக்கு எல்லாம் ஓப்பன் ஆகி வரதுக்கு. அதோடு நான் டெஸ்டிங் பண்ணினேன் என்னென்னு சொன்னால் கூகுள் குரோமையும் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். பழையதுலேயும் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன், புதியதுலேயும் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். அது எப்படி இருக்குன்னு சொன்னால் பழையதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியாக கரெக்டாக 1 நிமிஷம் எடுத்துக்கு ஓப்பன் ஆகி எல்லாம் லோடிங் ஆகி வரதுக்கு. மற்றது நான் புதியது அதாவது SSDயில் செக் பண்ணுன்னு பார்த்தேன். SSDயில் பார்த்தேன். அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு 15 செகண்ட் தான் எடுத்துக்கு. இது ரொம்ப பூஸ்டாக இருந்துச்சு எனக்கு ஸ்பீடு. முந்தையத்தை விட இப்போ ஒரு 9 மடங்கு ஸ்பீடாக இருக்குது எனக்கு. இப்போ இது பூட்டினதில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதில் ப்ரைஸை பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் SSDயில் 500 GB சாம்சங் ப்ரைஸ் வந்து 320. மற்றது அதுக்குரிய DVD கேஷிங் வந்து 45 ரியால், 320 ரியால். இது 45 ரியால். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவுதான். இதில் ப்ரைஸையும் நான் கொடுத்துட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.